ஆர் நல்லக்கண் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தமிழகத்தில் துவக்கிய மகத்தான தலைவர்கள் ஒருவர். தோழர் பி ராமமூர்த்தி, என் சங்கரையா, ஜீவானந்தம், ஏ நல்லசிவன் போன்ற பல தலைவர்களோடு இணைந்து பணியாற்றிய மகத்தான தலைவர். சுதந்திர போராட்ட காலத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். சங்கரையா, நல்லக்கண்ணு போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தமிழகத்தினுடைய முகமாக திகழ்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் பொதுவாக உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் ஆற்றிய பணி என்பது, பங்களிப்பு என்பது மகத்தானது. குறிப்பாக நல்லக்கணவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை, நாடாளுமன்றத்துக்கு செல்லவில்லை, ஆனால் மக்கள் மத்தியில் அயராது பாடுபட்டவர். தமிழகத்தினுடைய பொது உடைமையக்க வரலாற்றில், கம்யூனிஸ்டிக் வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் நீங்காத இடம்பெற்றவர் தான் அறிவித்தவர் நல்லக்கணவர்கள். குறிப்பாக 1989ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு மெம்பராக நான் தேர்வு செய்யப்பட்டு சென்னைக்கு வந்தபோது என் வரலாறு நல்லசிவனோடு ஆர் நல்லக்கணவர்களை நான் சந்தித்து இருக்கிறேன். அவர் என் வரதராஜன் மாநில செயலராக இருந்தபோது, நல்லசிவன் மாநில செயலராக இருந்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலராக நல்லக்கணவர்கள் பணியாற்றி வந்தார். சங்கரையா அவர்களும் நல்லக்கணவர்களும் நல்லசிவன் அவர்களும் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். நல்லக்கணவர்கள் அவர் மூத்த தலைவர், ஆனால் இளைய தோழர்களை சந்தித்தால் கூட சமமாக பழகக்கூடிய, தோழமையோடு பழகக்கூடிய மகத்தான தலைவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நல்லக்கண்ணு மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.